அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ஒரு ஹாரர் சீரிஸா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய போச்சம்மா அப்படின்ற ஒரு சூப்பரான சீரிஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, போச்சம்மா அப்படின்ற ஒரு கடவுள் இருக்காங்க. அந்த கடவுளை ஊர் மக்கள் எல்லாரும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்க நினைக்கிறது தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் நம்பிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கடவுளோட சிலைக்கு ஒரு பெரிய ஆபத்து. அந்த ஆபத்தால ஒரு பர்டிகுலர் குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கான காரணம் கடவுளா இல்ல வேற ஏதாவது ஒண்ணா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க தேட ஆரம்பிக்க முடிவுல கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத தரமான ட்விஸ்ட் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சோ அது என்ன எது அப்படின்றத நம்ம ஃபர்தரா கண்டினியூ பண்ணிக்கலாமா? இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெரிய பெரிய எஸ்டேட் மாதிரி இருக்க இடத்த காமிக்கிறாங்க. அங்க நைட்டு நேரத்துல ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு போல. நிறைய ரத்த கரைகள்லாம் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிக்குது. சோ ஜெசி அப்படின்ற ஒரு பெண் பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக்கப்பட்டிருக்காங்க. சோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அங்க நின்றுகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எதுக்காக இப்படி பண்ணான்னு புரியல அப்படின்ற குழப்பத்துல இருக்கும்போது டாக்டர் வெளியே வராரு. அவங்களுக்கு தலையில பயங்கரமான காயம் ஏற்பட்டதால அவங்கள எங்களால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல மொத்த பேரும் சோகமாகறாங்க. அதே பப்ளிக் கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. போச்சம்மா எஸ்டேட் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்டேட் அழைக்கப்பட்டிருக்கு. ஊர் மக்கள் எல்லாருமே கடவுள் அங்க குடியிருக்காங்க. அண்ட் கடவுள் சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இங்க போனார் இல்லையா, அவர் வேற ஒரு மதத்தை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அங்க இருக்கிறது, அதாவது அந்த சிலை இருக்கிறது ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த சிலையை பிடுங்கி எடுங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்களை வச்சு அதை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதே இடத்துல இருக்கு, அதாவது அந்த எஸ்டேட்ல இருக்க மேனேஜர் இந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது, அது சக்தி வாய்ந்த அம்மன் ஏதாவது நடந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணுமே எடுபடாம போயிடுது. இவர் கண்ணு முன்னாடி அந்த சிலையை அகற்றுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க காமிச்சிட்டு சுரேஷ் அப்படின்ற ஒரு நபர் போலீஸ்காரங்க துரத்தி பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் ஒரு பக்கமா ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அதே இடத்துக்கு இறந்து போன ஜெசி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அக்காவான இவா அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றது எங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சாக்கணும்னு போலீஸ்கார விசாரிக்க ஆரம்பிக்க இந்த பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ இன்னைக்கு இவங்களோட ஆனிவர்சரி அப்படின்றதால இவங்க தன்னோட கணவரோட எழுந்து இதனால ரொம்ப அழகா கொண்டாடணும் அப்படின்றதுக்காக ஈவெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும்போது அப்பா உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. ஒரு நகை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவங்களை சந்தோஷப்படுத்திட்டு போக அதை அப்படியே கட் பண்ணி ஜெசி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது தன்னை யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் மாதிரியும் தன்னோட நடவடிக்கைகளை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்கும் மாதிரியான உணர்ச்சிகள் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இவங்க வேக வேகமா அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லலான்னு போக, அம்மா இன்னைக்கு என்ன நாள் அப்படின்றது உனக்கு நல்லா தெரியும், நீ டெய்லி யாரையாவது ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்க, இன்னைக்கு அது வேண்டாமே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல வர விஷயங்களை கவனிக்காம இக்னோர் பண்ணிட்டு போக இந்த சீன் அப்படியே கட் பண்ணி இவாவோட கணவரான டேவிட் அப்படின்றவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் வெளியில வந்து சிகரெட் குடிச்சுக்கிட்டே தன்னோட மனைவியோட பேசிக்கிட்டே இருக்கு. அந்த வீட்டு வேலைக்காரனான சுரேஷ் அப்படின்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க. சோ இவரை தான் பிரசன்ட்ல இப்ப போலீஸ்காரங்க கைது பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க அந்த நபர் கூட இறந்து போன ஜெசி இருக்காங்க இல்லையா, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான சண்டைகள் ஈடுபடுற மாதிரி இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ வேக வேகமா இவ என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துக்கு போறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னோட தங்கச்சியை ஓரமா நிக்க வச்சுட்டு இவங்க கிட்ட போறாங்க. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என் தங்கச்சி கிட்ட எதுக்காகடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா அடி அடிச்சுட்டு, இதுக்கு மேல இந்த விஷயங்களை நான் பார்த்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டி அவனை அனுப்பி வச்சுட்டு, உனக்கு ஏதாவது பிரச்சனையாமான்னு கேட்க இவங்க வாயை திறக்க வரும்போது அதெல்லாம் ஒன்னும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நீ எதுக்காக இந்த மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் பழகிட்டு இருக்க, நம்மளோட ரேஞ்ச் என்னன்னு உனக்கே புரியும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கடந்து போக இங்கே இவங்க புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண ஃபங்க்ஷன்ல காமிக்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றதால ரொம்ப கிராண்டா எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஜெசிக்கு மட்டும் ஏதோ வந்து உறுத்தலா இருக்கு. இதனால என்ன பண்றாங்கன்னா யாரும் பார்க்காத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள இருக்க படிக்கட்டுல போதையில ஏற ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஃபங்க்ஷனை ஜாலியா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வீட்டு மேல ஏறி நின்றுடுறாங்க. எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு, எதுக்காக மாதிரி அங்க போறேன் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. உங்க எல்லாரையும் மேல இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஆசைப்பட்டேன், அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். அப்பா அம்மா உங்க எல்லாரையும் நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல வந்து வழுக்கி விழுந்து பயங்கர காயமடைஞ்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, என்னதான் என்னோட தங்கச்சி மேல இருந்து கீழே விழுந்திருந்தாலும் அவளுக்கு சாகணும் அப்படின்னு எண்ணத்தை தூண்டது வேற யாரும் கிடையாது, இங்க இருக்க சுரேஷ் தான், அவன் தான் கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலையை பார்த்திருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, டேய் நீ ஏதாவது பண்ணியாடான்னு கேட்க, சார் நான் எதுக்காக சார் பண்ண போறேன், நான் அவளை உயிருக்கு உயிரா காதலிச்சேன் சார் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ண இறந்து போன அந்த பொண்ணுக்கு இறுதி சடங்கெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சுரேஷ் இருக்கான் இல்லையா, ஜெசியை கடைசியா பார்க்கணும் அப்படின்னு மாதிரி கிட்ட போக அவ செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. இங்க இருந்து போயிட்டுடா அப்படின்னு மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜெசியோட அப்பா மட்டும் இவரை அனுமதிக்கிறார் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அது கூடவே உங்க ரெண்டு பேருக்கும் பிளாஷ்பேக்ல ஒரு சில காதல் வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு பிரசன்ட்ல அந்த போலீஸ்காரர் ஊர் மக்கள்
கிட்ட, அதாவது அந்த எஸ்டேட்ல வேலை செய்யவங்க கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக சார் எல்லாமே நல்லா தான் சார் போய்கிட்டு இருந்தது. எப்போ போச்சம்மாவோட சிலையை அவங்க அதுல இருந்து எடுத்தாங்களோ அதுல இருந்து அவங்களுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஊர் மக்கள் எல்லாருமே அம்மனை ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்ற மாதிரி வழிபட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இது மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. இந்த சிலையை எடுங்க அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டாங்க இல்லையா, கடவுளோட கோபம் தான் சார் இங்க ரத்த பலி கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரர் இது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே தான் கேட்கிறாரு. அவரோட வாயில இருந்து ரத்தம் வரதை பார்த்ததோ மக்கள் எல்லாரும் பயந்து போறாங்க. போலீஸ்காரரும் ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டாரு. உண்மையிலே இது கடவுளோட செயல் தானா அப்படின்ற எண்ணங்கள் இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் இவா இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட தங்கச்சி மாடி மேல ஏறிதான் இறந்து போனாங்கன்னு இருக்குமே. அந்த திசையை நோக்கி போக்கிட்டே இருக்கும்போது கீழே ரத்த கரைகள் இருக்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஷாக் ஆகுறாங்க. சோ ரெண்டு சைடு ரெண்டு மர்மமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு காமிச்சிட்டு பேரெல்லாம் தண்ணிக்குள்ள இருக்க கடவுள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. சோ தூக்கி போடப்பட்ட கடவுள் தண்ணிக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு நமக்கு இங்க தெரியப்படுத்திட்டு சின்னதா ஒரு பிளாஷ்பேக். கரெக்டா ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி இவங்க எஸ்டேட்டை வாங்கிட்டு இங்க தங்கணும் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியோட வராங்க. எல்லாருக்கும் இந்த எஸ்டேட் பிடிச்சி போக எல்லாரும் ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஜெய்சி இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் பக்கத்துல இருக்க நிலங்கள் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அப்ப அவங்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி சுரேஷ் இருக்கா இல்லையா, அவர் போக ஆரம்பிக்கிறார். சோ இங்க இருந்துதான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பேசுறதுக்கான வாய்ப்பு உண்டாச்சு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த மேனேஜர் இருக்கா இல்லையா, சார் இந்த வீடு ரொம்ப ரொம்ப ராசியான வீடு சார், ஆனா அங்க இருக்காங்க இல்லையா கடவுள், அவங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள் சார். ஊர் மக்கள் முழுக்க இந்த போச்சி அம்மாவை தான் சார் நம்பிக்கிட்டு இருக்காங்க. போச்சி அம்மா இங்க ஒரு மிகப்பெரிய கடவுளா இருக்காங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இவனு பண்ண 2 ஆளுங்களை கூட்டு வந்து முதல்ல அந்த சிலை அடியான்னு சொல்ல இவருக்கு பக்குன்னு இருக்கு. சார் அது கடவுளோட சிலைன்னு சொல்ல, இருக்கட்டுமே அது உனக்கு தான் கடவுள், எனக்கு கடவுள் கிடையாது, முதல்ல அந்த சிலையை தூக்குன்னு சொல்ல இவரோட முகம் மாற ஆரம்பிக்குது. அப்படியே கட்பரா பிரசன்ட்ல. சோ போலீஸ்காரர் இங்க இருக்க எல்லாரையும் சந்தேக வலையில வச்சிருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்குல்லையா. ஒருவேளை சுரேஷ் அன்னைக்கு நடந்த அந்த ஃபங்க்ஷன் அப்போ இவங்க ஏதாவது பண்ணிருக்கலாம், அதுல ஏதாவது நடந்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஜெசி இறந்து போறதுக்கு முன்னாடி கொக்கைன் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கெட்ட பழக்கம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஜெசியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தன்னோட கணவர் மேல சந்தேகமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அந்த மனுஷன் மறைமுகமா கொக்கைன் பயன்படுத்துவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். உன்னோட பழக்கம் தான் என்னோட பொண்ணு கிட்ட போயிடுச்சு போல, என்னோட பொண்ணு இறந்ததுக்கு நீதாயா காரணம் அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீட்டுல இருக்க அந்த மேனேஜரோட பொண்ணு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த சைடு இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த மனுஷனும் நான் அதை வெளிப்படையா என்னைக்குமே பயன்படுத்துறது கிடையாது, அது என்னோட லாக்கர்ல தான் இருக்கும், லாக்கரோட சாவியும் என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்கெட்ல கைவிட லாக்கரோட சாவி அவர்கிட்ட இல்ல. சோ தேடி பாக்குறாரு, லாக்கர் ஓபன் செய்யப்பட்டிருக்கு. அங்க போய் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட ஜுவல் ஒண்ணு காணாம போயிருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அயனிங் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி இதை தூக்கிட்டு போயிருக்கலாமே அப்படின்ற சந்தேகத்தோட மேனேஜரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அந்த லேடியை வேலைக்கு சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க இன்னைக்கு வேலைக்கு வரல. சோ மேனேஜரோட பொண்ணு போய் கூட்டு வா போ அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட கட் பண்ணி அவங்களோட அம்மா கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ அந்த அயன் பண்ற லேடி வந்து வேக வேகமா அம்மா அந்த பொண்ணு இறந்து போயிட்டு கேள்விப்பட்டேன், நம்ம பண்ண விஷயங்கள் தெரிஞ்சிருமாமா அப்படின்ற மாதிரி பயத்துல இருக்கும்போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், முதல்ல நீங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு பொண்ணு கூட போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் நீ வேலை கூட்டு வந்த இல்லையா, அவ எங்க இருக்கா, அவளோட வீடு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, சார் அவங்க யார் என்ன அப்படின்னு எல்லாம் தெரியாது சார், என்ன சார் ஆச்சுன்னு கேட்க நாங்க காணாம போயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. மன்னிப்பு கேட்கறாங்க. சார் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த மலைக்கு கீழே ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கெஞ்சிக்கிட்டே இருந்தா, அதனாலதான் சார் நான் கூட்டு வந்தேன், இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்ன மன்னிச்சிருங்க சார்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவர் மேனேஜர் இருக்கா இல்லையா, அவர் அந்த நகையோட உள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறார். சார் அந்த திருடிட்டு போன பொண்ணோட அப்பா வந்து இது கொடுத்துட்டு போனாரு, இது தெரியாதனமா நடந்த தப்பு தான், இதுக்கு மன்னிப்பு கேட்டு போனா சார்னு சொல்ல இங்க நமக்கு தெரிய ஆரம்பிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அவரோட மனைவி தூக்கிட்டு போயிருக்காங்க. சோ மனைவி அசிங்கப்படக்கூடாது, இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் நகையை கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியோ இங்க இருக்க எல்லாருக்குமே வேற ஒருத்தவங்க கொண்டு போறாங்க. இப்ப இவங்க வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி முடிய ஆரம்பிக்குது. கட் பண்ணா இவங்களோட வீட்டுல என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி இவங்களோட கணவர் கேட்கும் போது, நான் பண்ணாம என்ன பண்ணுவேன், உன்னால எல்லா சொத்துமே அழிஞ்சு போயிடுச்சு, பிசினஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் லாஸ் ஆக்கிட்டு அந்த வீட்டுல போய் எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நான் இப்படி ஏதாவது பண்ணாதான் நம்மளோட ஃபேமிலி நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க கண்ட மேனிக்கு திட்டிக்கிட்டே இருக்கு. இவர் கண் கலங்க ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரர் இவா அண்ட் சுரேஷ் இருக்கா இல்லையா, 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஒரு பயங்கரமான ஷாக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன பொண்ணு ஏற்கனவே கொக்கைன் அடிச்சிருக்காங்க அப்படின்றதே ஷாக்ல இருந்த இவங்களுக்கு, அவங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் ரிப்போர்ட்ல தெரிய ஆரம்பிச்சதும் மிரண்டு போயிடுறாங்க. எவாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி தலை சுத்தி போய் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது உடனே சுரேஷ், சார் நான் அப்பவே நினைச்சேன் இதுக்கு பின்னாடி கண்டிப்பா தான் சார் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஜெசியை யாரோ ஃபாலோ பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்றத அவங்க உணர்ந்திருப்பாங்க இல்லையா, அது வேற யாரும் கிடையாது இவங்களோட மாமா, அதாவது இவங்களோட அக்காவோட கணவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல இவங்க பார்த்து இந்த விஷயத்த சுரேஷ் கிட்ட
கிட்ட பகிர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் இந்த விஷயங்களை சொல்லும் போது எவ பயங்கரமா அடிக்கிறாங்க. உடனே கோபப்பட்ட இவரும் அவங்களோட டைரியை போய் பாருங்க, இது எல்லாத்தையுமே அதுல எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வேகமா போறாங்க. டைரியை தேடிக்கிட்டே இருக்கும்போது நீ எங்க தேடினாலும் அது கிடைக்காது, அதை நான் எரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரோட மனைவி கிட்ட, அதாவது டேவிட் வந்து பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ. இது மூலமா டேவிட்க்கு அவங்கள அடையணும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஆசைகள் இருந்தது. அவங்கள அடையணும் அப்படின்றதுக்காக பல வழிகளை பார்த்திருக்காரு. ஆனா கற்பழிப்பு அப்படின்றது இவர் மூலமா நடக்கல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல இவங்களோட மனைவி பயந்தாலும் என்ன பண்ணுதுன்னு தெரியாம இந்த விஷயத்த போலீஸ்காரங்க கிட்ட கொண்டு போகிறாங்க. கணவர் அவங்க மேல ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான், ஆனா அவள இவர் கற்பழிக்க கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்ல, நீங்க இதுல இல்ல அப்படின்னா நீங்க எதுக்காக அந்த டைரியை கொளுத்தணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யார் தான் பண்ணிருப்பா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படியே கற்பனா மேனேஜர் கிட்ட போக ஆரம்பிக்குது. வீட்டுல பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. சோ அதை எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக இவர் கோயிலுக்கு போகும்போது அங்க இருக்க பூசாரியோ, வா நீ வருவான்னு எனக்கு தெரியும், எக்கச்சக்கமான பிரச்சனைகள் பல மரணங்கள் நிகழ போகுது, இது எல்லாத்துக்குமே அவங்க நம்மளோட கடவுளை வெளியேற்றது மட்டும்தான் காரணம், நீ மறந்துட்டியா, அந்த கடவுள் அந்த எஸ்டேட்டுக்குள்ள எப்படி போனாங்கன்னு தெரியுமான்னு கேட்க ஒரு சின்னதா ஒன்னத்தை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மேனேஜர் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இவர் போற வழியில ஒரு சிலை தட்டுப்படுது அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த சிலையை பார்க்கும்போது போச்சம்மா அப்படின்னு மாதிரி இவர் உணர ஆரம்பிக்கிறார். சோ அந்த சிலையை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வைக்க ஆரம்பிக்கிறார். அது மூலமா தான் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்றதும், அந்த சிலையை எடுத்ததாக தான் இப்ப இங்க பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஜெசியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கனவுல நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பயந்துகிட்டே இருக்காங்க. சோ வீட்டுல இருக்க எல்லாருமே, அதாவது மேனேஜரோட மனைவி, அம்மா நீங்க கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும், கோயிலுக்கு வந்து வேண்டீங்க அப்படின்னா எல்லாமே சரியா போயிடுமாறு சொல்ல, போச்சம்மாவோட கோயில் ஊருக்குள்ள ஒண்ணு இருக்கும், அதை வழிபடணும் அப்படின்னு மாதிரி போக அங்க இருக்க எல்லா மக்களுமே இவங்கள ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களோட கடவுளோட இடத்துல இருந்து கடவுளை தூக்கி போட்டவங்க நீங்க, உங்களுக்கு இங்க அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவங்களை துரத்தி அனுப்பிக்கிட்டே இருக்கும்போது இவங்க சோகப்படுறாங்க. எங்களுக்கு இதுதான் நடக்கணும்னு இருந்தா அதை யாரால தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அங்க சோகமா கிளம்ப ஆரம்பிக்க அப்படியே கற்பனை எவா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரொம்ப கொடூரமான கனவு வர ஆரம்பிக்குது. இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, அவரை இவங்க கழுத்தை நெரிச்சு சாவடிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு கனவு. இதனால அப்செட்ல எழுந்துக்கிறாங்க. நான் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஏற்கனவே பல பிரச்சனைகள், ஒரு உயிரிழப்பு அண்ட் பல மர்மங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, மொத்த பேரும் ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க. இந்த கோபத்தை அந்த மேனேஜரோட மனைவி கிட்ட வெளிப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி மனைவி கோபப்பட்டுக்கிட்டே நம்ம வேற ஏதாவது இடத்துக்கு போய் வேலை செய்யலாமா, அது இருக்கிற கோபத்தை எல்லாத்தையும் அவங்க நம்ம மேல காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கணவர் கூட புலம்பிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல வாக்கிங் போனாங்க இல்லையா, அந்த லேடி கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ வாக்கிங் இவங்க டெய்லி இதே ரூட்ல தான் போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இன்னைக்கு மட்டும் இவங்க பின்னாடி ஒரு மாதிரி கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இவங்களை யாரோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க மாதிரியான விஷயங்கள் நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கற்பனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கால் வர ஆரம்பிக்குது. சோ வேகமா அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது எவ்வா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு இடத்துல இருந்து வழுக்கி விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய காயங்களோட ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல ரெட்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவர் தான் போலீஸ்க்கு போன் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரை பார்த்தது எவோட அப்பா இருக்கா இல்லையா, அவர் பயங்கர கோபமா கண்டிப்பா இவன் தான் என் பொண்ணு ஏதாவது பண்ணிருக்கணும், அதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. ஆனிவர்சரி இருக்கு இல்லையா, அன்னைக்கு நைட்டு இந்த ரெட்டி வராரு. காரணம் என்ன அப்படின்னா இவங்க வச்சிருக்க எஸ்டேட் இருக்கு இல்லையா, அதை எப்படியாவது வாங்கணும் அப்படின்றதுக்காக டீல் பேச வந்திருக்காரு. நான் 3 மடங்கு கூட அதிகமா தரேன், நீங்க எனக்கு இந்த இடத்த கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மனுஷன் இப்ப என்னால கொடுக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி மறுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல தான் அந்த இறந்து போன ஜெசி இருக்காங்க இல்லையா வராங்க. அப்பா நான் இன்னைக்கு ஒயின் குடிச்சுக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வெளியே போகும்போது, ஓ உங்க பொண்ணா, உங்களுக்கு 2 பொண்ணு இருக்குல்ல, 2மே அழகான பெண்கள்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தலையாட்டிக்கிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க கற்பனா பிரசன்ட்ல. சோ போலீஸ்காரர் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. 3 மடங்கு அதிகமா கொடுத்து அந்த எஸ்டேட்டை வாங்குற அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க, காரணம் என்ன, அப்படி அந்த இடத்துல உங்களுக்கு என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மனுஷனும் அந்த இடத்த மட்டும் நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னா பேரு பணம் புகழ் அப்படின்ற எல்லாமே எனக்கு வந்து சேரும், அது கடவுளோட இடம், அதுக்காக தான் இவ்வளவு வேலைகளையும் நான் பார்த்தேன், ஒன்று பண்ணுங்க, நீங்க மட்டும் அந்த இடத்த எனக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணி தரேன்னு சொல்ல இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா இந்த குடும்ப மொத்தத்தையும் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. எவாக்கு அடிபட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் எவாவோட அம்மாவும் இது எல்லாத்துக்கும் அந்த கடவுளோட சிலையை தூக்கி போட்டது தான் காரணம், ஒன்று பண்ணுங்க, அந்த கடவுளோட சிலை எங்க இருந்தாலும் அதை மறுபடியும் வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த அந்த மேனேஜரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா கவனிக்கிறாங்க. வேகமா அந்த சிலையை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்ட நபர்கிட்ட போய் விசாரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் மயக்கத்துல இருந்து எவ கண் விழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட என்னமா ஆச்சு, எதனாலமா அப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க சின்னதா ஒரு விஷயத்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்டது இல்லையா, இதனால பயந்து இவங்க ஓடி போய் ஒரு இடத்துல உட்காடுறாங்க அப்படின்ற மாதிரியும். அப்ப திடீர்னு இவங்க கண்ணு முன்னாடி அந்த கடவுளோட மாஸ்க போட்டுக்கிட்டு ஒரு மர்ம நபர் வர ஆரம்பிக்கிறாரு. இவங்க பயந்து போய் பொத்துல விழுந்துடுறாங்க அப்படின்ற
மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த மாஸ்க் யார்கிட்ட இருக்கு அப்படின்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களோட கணவர் தான் இந்த வேலையை பார்த்திருக்காரு போல. அவருக்கு என்னோட தங்கச்சி மேல ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு இருந்தது, அவர் தான் இந்த வேலையை பார்த்திருக்காருமா அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மொத்த பேர்கிட்டயும் இதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த மாஸ்க் அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஒரு நாள் அவர் வாக்கிங் போய்கிட்டே இருக்கும்போது அவரோட காலில் ஏதோ ஒன்று தட்டுப்பட ஆரம்பிக்குது. என்னன்னு எடுத்து பார்க்கும்போது இந்த மாஸ்கா இருக்கு. சரி, நம்மளோட மனைவியை பயமுறுத்துவோம் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க அவங்க அப்போ ஒரு ரிக்வெஸ்ட் தான், இதுக்கு மேல இந்த மாஸ்கை வச்சு நீங்க பயமுறுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ சுரேஷ் இருக்கா இல்லையா, அவர் உதவியோட இது பரன் மேல தூக்கி வைக்கிறாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க அப்படியே கட் பண்ணி இவங்களோட கணவர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் தூக்கத்துல இருந்து எழுந்து பார்க்கும்போது தன்னோட மனைவியை காணோம். தேட ஆரம்பிக்கும் போது அவங்க இந்த மாதிரி மாஸ்க் போட்டு ஒரு நபரை பார்த்து பயந்துட்டாங்களா, அதனால ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நம்ம அவங்க மாஸ்க் வச்சோம் இல்லையா அப்படின்ற மாதிரி தேடி கிடி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த மாஸ்க் இல்ல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அன்னைக்கு மாஸ்க் வைக்கும் போது கூட இருந்த நபர் சுரேஷ் தான். இதனால ஒரு மாதிரி சந்தேகம் அடைகிறாரு. அது கூடவே இவரோட வண்டியில அந்த மாஸ்க் இருக்கிறத பார்த்ததோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சுரேஷ் இருக்கா இல்லையா, அவரை போட்டு பயங்கரமா அடிச்சு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி நீ தாண்டா இருக்க, அவர் ஒன்று எல்லாருக்கிட்டும் மாட்டி விடுறாண்டா அப்படின்ற மாதிரி அவரை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுட்டு இவர் வேகமா வண்டி எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக இந்த சைடு ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க வீடு திரும்பணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு பயணப்பட்டு வந்துகிட்டே இருக்கும்போது தூரத்துல ஏதோ கூட்டமா இருக்கு. என்னன்னு போய் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக். இவங்களோட மருமகன் இருக்கா இல்லையா டேவிட், அவர் ஒரு ஆக்சிடென்டால அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஏற்கனவே ஒரு மரணத்தை தாங்க முடியாத இருந்த இவங்க இன்னொரு மரணத்தை ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சோகத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ. அதே சமயத்துல அந்த குழந்தை இன்ன வரைக்கும் அந்த கடவுள் சிலையை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு. நாம ஒருவேளை அந்த கடவுளோட சிலையை தூக்கி போடாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது இல்லமா அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே இனிமேலாச்சும் நம்மளோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. விற்கிறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க இதை பயன்படுத்திக்கிட்ட ரேடியோ அந்த இடத்த நான் வாங்கிக்கலாமா, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயா நான் நல்லவங்க கிட்ட வித்துட்டு போகணும்னு முடிவுல இருக்க, உங்ககிட்ட இருக்க பணம் ரொம்ப கெட்ட பணம் அப்படின்ற மாதிரி அவரை அனுப்பி வச்சுட்டு அந்த வீட்லயே இருக்க மேனேஜர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட பொறுப்பு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு இனிமேல் இதை நீங்க தான் பாத்துக்கணும், இங்க இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு கெட்ட நினைவுகள் தான் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்க இங்கதான் மேனேஜரோட முகமும் அவரோட மனைவியோட முகமும் மாற ஆரம்பிக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. இவ்வளவு நாட்கள் இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிக்க ஒரு சின்ன விஷயத்த நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு ஒரு புது ஆளுங்க வர போறாங்க அப்படின்ற மாதிரியோ, இதனால அந்த மேனேஜரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வயசான நபர் வர ஆரம்பிக்கிறாரு. என்னமோப்பா உனக்கு கொடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது, இப்போ அந்த இடத்த வேற ஒரு ஆள் வாங்கிட்டார், இதனால இந்த இடத்த வச்சிருக்கவர்கிட்ட தான் எல்லாமே போய் சேர போகுது அப்படின்ற மாதிரி கையில ஒரு மேப் மாதிரி இருக்கு, அதை கொடுக்குறாரு. அது மூலமா அந்த கடவுள் சிலை இருக்கு இல்லையா, அதை தாண்டி அதாவது ஒரு 100 அடி வாக்குல இவங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தங்கங்கள் இருக்கு, அதாவது புதையல் இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில பண தேவை அப்படின்றது இருக்கு. இதனால இந்த ஃபேமிலி மொத்தமும் திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. முதல் ஸ்டெப் எங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் ஒரு நபர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டா, யார் நீங்க வீட்டுக்குள்ள போனதும் நீங்க வேற மதத்தை சேர்ந்தவங்க தான், அந்த கடவுளோட சிலை இருந்தது அப்படின்னா நமக்கு பிரச்சனை வரியா, நீங்க முதல்ல அதை எடுங்கயா அப்படின்ற மாதிரி அங்க ட்ரிகர் பண்ணி விட ஆரம்பிக்க அவங்க அந்த சிலையை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப அவங்களோட மன நிம்மதியை நம்ம கொலைச்சாக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ள பாம்பை விடுறது, நெக்கச்சக்கமான பொருட்கள் உடையிறது அப்படின்ற மாதிரி அபசகுணமான விஷயங்களை இவங்களே பண்ணி அம்மா இது நடந்துருச்சா, வீட்டுக்குள்ள படம் எடுக்கிற பாம்பு வந்துச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமாமா அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்கள ஒரு மாதிரி பயமுறுத்த தொன்னையிலே செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி அந்த வீட்டுல இருக்க வீட்டுக்கு ஜெசி மேல ஒரு கண்ணு இருக்கு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல ஜெசி கிட்ட தன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்ற மாதிரி புரிய வச்சுட்டாங்க. அடுத்ததா காதல் அப்படின்ற வலைக்குள்ள அவங்கள விழ வச்சு அது மூலமா இவங்களோட டார்கெட் அடையணும் அப்படின்ற மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரரும் இவங்களோட ஆள் தான். ஸோ 50-50 தர அப்படின்ற மாதிரி டீலோட தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதுக்கு நடுவில் 2 மரணங்கள் இருக்கு இல்லையா, அந்த 2 மரணத்தை எப்படி நடத்திருப்பாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இந்த கொக்கைன் எடுக்கிற பழக்கம்லாம் இருந்திருக்காது. அப்பா அம்மா கிட்ட தன்னை டேவிட் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லணும்ன்ற மாதிரி பல முறை முயற்சி பண்ணாங்க இல்லையா, எதுவுமே நடக்கல. இதனால இந்த சுரேஷ் கிட்ட ஐடியா கேட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷனும் இவங்க லைட்டா வைன் குடிச்சிருக்கும் போது என்னோட வீட்டுல என் பேச்சை யாரும் கேட்கல அப்படின்னா நான் மாடி மேல ஏறி நின்று நான் இப்ப குதிச்சிருவேன், நான் குதிக்க கூடாது அப்படின்னா நான் சொல்ற விஷயங்களை நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுவேன். அவங்க அதை பண்ணிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க இவங்களுக்கு ஹைட் என்ன பயம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் இவர் கொக்கைன் எடுத்துக்கோ அப்படின்ற ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேல நின்று இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது சுரேஷோட அப்பா இருக்கா இல்லையா, அவங்களோட காலை பிடிச்சி தள்ளி விடுறாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். முதல் கொலை நடந்து போயிடுச்சு. அண்ட் 2வது கொலை இது எல்லாத்துக்கும் பின்னாடி சுரேஷ் தான் இருக்காரு அப்படின்றது டேவிட் கண்டுபிடிச்சிட்டு வண்டியில வேகமா போய்கிட்டே இருக்கும்போது அங்க இருந்து சுரேஷ் தப்பிச்சு அப்பாவுக்கு போன் அடிக்கிறார். அப்பா என்ன பண்றாருன்னா ஒரு லாரி டிரைவர் கிட்ட கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டிரைவர் மூலமா
டேவிட போட்டு தள்ளுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 2 கொலைகள் அண்ட் இது கடவுளால தான் நடந்தது அப்படின்ற மாதிரி இப்போ அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த புதையல் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் இவங்க மார்க் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த சிலையை தேடிக்கிட்டே இருக்க குழந்தை இருக்கு இல்லையா, ஒரு ஆத்து பக்கமா போய்கிட்டே இருக்கும்போது அம்மா உன்னோட கடவுளோட சிலையை தேடிக்கிட்டு இருக்கியா, இப்ப அந்த ஆத்துக்குள்ள போய் மூஞ்சி கழுவு, உனக்கு தேவையான விஷயங்கள் நடக்குமா அப்படின்ற மாதிரி கையை காமிக்க இந்த குழந்தை போக ஆரம்பிக்குது. அங்க அந்த கடவுளோட சிலை. ஸோ கடவுளோட சிலையை தண்ணிக்குள்ள இருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான பொட்டுக்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பொறுமையா கொண்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த சைடு இவங்க அந்த புதையல தோண்ட ஆரம்பிச்சாங்க இல்லையா. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா போலீஸ்காரர் தான். இவ்வளோ வேலைகளை என் கூட வச்சுட்டு பண்ணிட்டு இப்ப தோன்றப்ப மட்டும் தனியா போகலாமா அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்காரு. அந்த சமயத்துலதான் இது நேரம் வரைக்கும் உங்களுக்கு 50-50 அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க இல்லையா, அது கிடையாது. நீங்க இந்த வீட்டை எடுத்துக்கோங்க, இந்த எல்லா புதையலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி லிட்டரலி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு என்ன படுதுன்னு தெரியல. சரி வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி சம்மத்தத்தை சொல்லிட்டு அதை தோண்டலான்னு போகும்போது இந்த மேனேஜரோட மனைவி இருக்காங்களே, இது எல்லாத்தையும் அடையணும், இதை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி கோபத்துல அங்க இருக்க இரும்பெடுத்து இந்த போலீஸ்காரர் தலையில ஒரே அடி. அவர் நில கொலைஞ்சு விழும் போது இதை சாதகமா பயன்படுத்தி சுரேஷ் அவரோட அப்பா 2 பேரும் இவரை சாகடிக்கணும்னு போகும்போது கையில இருக்க கண்ணெடுத்து 2 பேரையும் சூட ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல இருக்க அந்த லேடியும் இவரை அடிக்கணும்னு வரும்போது இவர் அவங்களையும் சூட ஆரம்பிக்கிறாரு. இதுல இவருக்கு பலமான காயங்களோட அந்த இடத்துல இவர் விழுந்து போக அந்த லேடியும் இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ புதையலை தேடி வந்த இந்த 4 பேருமே இப்ப இந்த இடத்துல இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்றத நமக்கு காட்டிக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் அந்த வண்டியில போனாங்க இல்லையா, அவங்க வண்டியை நிறுத்தி அப்பா நான் என்னோட தங்கச்சியோட போட்டோ வங்கியை விட்டு வந்துட்டேன், நீங்க வண்டியை திருப்ப முடியுமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இவரை யோசிச்சுக்கிட்டே அங்க போக ஆரம்பிக்கிறாரு. 4 பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. இதுக்கான காரணம் தெரியாம குழப்பத்தில் இருக்கும்போது அப்பதான் மேனேஜரோட பொண்ணு அந்த கடவுள் சிலையோட உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இறந்து போனவங்களை பார்த்ததோ கண் கலங்க ஆரம்பிக்குது. சிலைய அந்த இருக்க வீட்டு ஓனர் கைகள்ல கொடுக்குறாங்க. இறந்து போய் கிடக்குறவங்களை பார்த்து அழுதுகிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு ரெஃபரன்ஸ் இவரோட கைகள் இருந்தது, அந்த சிலை போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இப்ப அவரோட கைகள்லயே அந்த சிலை வந்திருக்கு அப்படின்றத காமிச்சு அப்படியே கட் பண்ணி ஒரு சில மாதங்கள் கழிச்சு எதுக்காக அந்த 4 பேர் இறந்து போனாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சோ இப்படி நடக்கும் அப்படின்றது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி மனைவி கூட அதே எஸ்டேட்ல உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களோட ஜெசிக்கு பதிலாக தான் இந்த குழந்தை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மேனேஜரோட குழந்தைய இவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே எடுத்த இடத்துல இருந்து அந்த கடவுள் சொல்லிய வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அதுக்கு பக்கத்துல இவங்களோட மத கடவுளை வைக்கிறாங்க. மதம் அப்படின்றது எல்லாமே ஒன்னாதான் இருக்கணும், எல்லா கடவுளுமே ஒண்ணுதான். ஆனா இந்த கடவுளை வழிபடுற மனுஷங்க தான் இவ்வளவு கொடூரமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த வீட்டம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த கடவுளை நமக்கு காமிக்கிறாங்க. அதோட இந்த சீரீஸையும் முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா இந்த சீரீஸ்ல வந்து எக்கச்சக்கமான திருப்பங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.